Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. வணக்கம் போல இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்நாள்ல கேட்காத மற்றும் பார்த்திராத பல அமேசிங்கான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு விஷயமே உண்மையிலேயே உங்களை வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நாள் வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? மனிதர்களுக்கு மொத்தமே 5 உணர்வுகள், அதாவது சென்சஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல. அதாவது பார்க்கிறது, கேட்கறது, தொடுறது, நுகர்றது, சுவைக்கிறதுன்னு சொல்லிட்டு மொத்தமே 5 சென்சஸ் மட்டும் தான் இருக்குன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நியூராலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? மனிதர்களுக்கு 9க்கு மேற்பட்ட சென்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 21 சென்சஸ் வரையும் கூட மனிதர்களுக்கு இருக்கு அப்படின்றத அடிச்சு சொல்றாங்க. அதுல சிலதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பசிக்கிறது, சூட உணர்றது, பெயினை உணர்றது, தாகம் எடுக்கிறது, பயப்படுறது, ஹியூமர், அட்ஜஸ்ட், பேலன்ஸ், டைம், டயர்ட்னஸ், டேஞ்சர், பிரஷர், ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான உணர்வுகள் இருக்கு. அது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுக்குறோம். அதை வேணா போய் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் சரி. அப்புறம் அந்த 5 உணர்வுகள் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் மனிதர்களுக்கு இருக்கிற பேசிக்கான சென்சஸ். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 21க்கு மேற்பட்ட உணர்வுகள் மனிதர்களுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லார் வீட்லயுமே பேரண்ட்ஸ் குளிர்காலம் வந்தாலே பசங்களை வெளியே விட யோசிப்பாங்க. அதற்கான மெயின் ரீசன் குளிர்காலம் வந்தாலே பனி பயங்கரமா விடும். சோ வெளியே போயிட்டு வந்தாலே ஈஸியா சளி பிடிச்சுக்கிறோம் அப்படின்ற காரணத்தினால தான் வெளியே விடவே யோசிப்பாங்க. சோ அப்படி பாக்குறப்ப குளிர்காலத்துக்கும் நமக்கு பிடிக்கிற கோல்டுக்கும் சம்மந்தம் இருக்கா என்ன? அதாவது கோல்டு டெம்பரேச்சர் நம்மளுக்கு கோல்டை கிரியேட் பண்ணுமா என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சயின்டிஸ்ட் அடிச்சு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கு மெயின் ரீசன் வைரஸ் தானே தவிர டெம்பரேச்சர்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன்டா குளிர்காலத்துல அளவுக்கு அதிகமா சளி பிடிக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கான ரீசனும் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா குளிர்காலம்ன்ற ஒண்ணு வைரஸ்கள் பயங்கரமா பெருக்கம் அடைகிறதுக்கு உகந்த காலம்னே சொல்லலாம். இது என்விரான்மெண்ட்ல மட்டும் கிடையாது, மனிதனோட மூக்குலையும் குளிர்காலத்துல லோவர் டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகும். டெம்பரேச்சர் லோவா இருந்தாலே என்ன ஆகும்? வைரஸ் ஈஸியா பெருக்கம் அடைஞ்சிரும் இல்லையா? அதனாலதான் குளிர்காலத்துல நம்மளுக்கு ஈஸியா சளி பிடிச்சிருது. சோ சளி பிடிக்க ரீசனா இருக்குது வைரஸ் தானே தவிர கோல்டு டெம்பரேச்சர் கிடையாது. ஓகேவா? ஓ மை காட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு நான்வெஜ் பிடிக்கும்? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே விஷயம் அப்படின்னா அது நான்வெஜ் அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கண்ணை கவர்ற மாதிரி பலபலன்னு இருக்கும். அதே நேரத்தில் பயங்கர ஸ்பைசியா இருக்கும், ருசியா இருக்கும்ல. அப்படி நீங்க நான்வெஜ் ரசிச்சு சாப்பிட்றவரா இருந்தீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வெஜிடேரியனுக்கு நீங்க மாறினீங்க அப்படின்னா உங்களால் அளவுக்கு அதிகமான நாட்கள் வாழ முடியும் அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த உலகமே வெஜிடேரியனா சப்போஸ் மாற முடிந்தால் 2050 வருடத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நார்மலா ஹியூமன் டெத் ஆவாங்க பாத்தீங்கன்னா, அந்த டெத்ல கிட்டத்தட்ட 7 மில்லியன் டெத்தை பிரிவென்ட் பண்ண முடியும், அதாவது தடுக்க முடியும் அப்படின்றத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா சொல்ற, நான்வெஜ் விட வெஜிடேரியன்ல அப்படி என்னடா ஸ்பெஷல் இருக்கு, அப்படி என்னடா பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா வெஜிடேரியன்ல தான் அதிகமான விட்டமின் சி, விட்டமின் இ, டயட்ரி ஃபைபர், போலிக் ஆசிட், பொட்டாசியம், மெக்னீசியம் அண்ட் பைட்டோகெமிக்கல்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பவர் இருக்கா. அது மட்டும் கிடையாது, நான்வெஜ் எடுக்கிறப்ப நம்ம தேவையில்லாம அளவுக்கு அதிகமா எடுக்கிற கொலஸ்ட்ரால் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு பாத்தீங்களா, அது வெஜிடேரியன்ல ரொம்ப 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 கம்மியா இருக்கிறதுனால தான் நம்மளால அளவுக்கு அதிகமான நாட்கள் வாழ முடியும் அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இனிமேல் நீங்க அளவுக்கு அதிகமா நான்வெஜ் சாப்பிடுறவரா இருந்தா அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாட்டியும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு வெஜிடேரியன் சைடு கொஞ்சம் அளவுக்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம இது நாள் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? வேர்வை அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்க கெட்ட ரத்தம் இல்லாட்டினா நம்ம உடம்புல இருக்க அழுக்கு திரவமா மாதிரி வெளியேறுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். நினைக்கிறது என்ன, அதுதானே உண்மை அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா வேர்வையில அழுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குமா. மத்தபடி பார்த்தா அது வெறும் திரவம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அழுக்கு வெளியேறலன்னா அப்புறம் என்ன வேர்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா வியர்வை வெளியேறலன்னா நம்ம பாடி கூல் டவுனே ஆகாதான். அதாவது வியர்வை அப்படின்ற ஒண்ணு வெளியேறதே நம்ம பாடியோட டெம்பரேச்சரை சமநிலையில வச்சிருக்கிறதுக்கு தானா. இன்னமும் இதை நீங்க நம்பல அப்படின்னா இதற்கு ஒரு ரிசர்ச்சே பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை 45 நிமிஷம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ண வச்சு அதுல இருந்து கிடைச்ச 2 லிட்டர் வேர்வையை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப அதுல வெறும் 10% கீழே தான் அழுக்கே இருந்துச்சாம். மற்ற 90% திரவமா தான் இருந்துச்சாம். தட் மீன்ஸ் இது அழுக்க வெளியேற்ற ஒரு ப்ராசஸ் கிடையாது, உடல் வெப்பநிலையை சமநிலைப்படுத்துற ஒரு ப்ராசஸ் தான். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு பல்லு விளக்குற பழக்கம் இருக்கு? என்னடா இப்பெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிற, பல்லு விளக்காம யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது புரியுது. பல்லு விளக்குவீங்க, ஆனா அந்த பல்லு விளக்குற டூத் பேஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை பிரஷ்ல எவ்வளவு வச்சு விளக்குவீங்க, எவ்வளவு வச்சு விளக்குவேனாலும் நிறைய வச்சு விளக்குவேன். அப்படி விளக்குனா தானே பல்லு நல்லா சுத்தமாகும், பலன்னு வரும்னு சொல்லிட்டு நீங்க நிறைய விளம்பரத்துல காமிக்கிற மாதிரி பிரஷ் நிறைய வச்சு விளக்குறவரா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பழக்கத்தை இப்பயே வெட்டுருங்க. ஏன்னா நம்ம பல்ல பிரஷ் பண்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளவு பேஸ்ட் நீடடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா ஆஸ்திரேலியன் டென்டிஸ்ட் அசோசியேஷன் கண்டுபிடிக்கவே செஞ்சிருக்காங்க. ஒரு பிரஷ் நிறைய தேவையில்ல அப்படின்னா அப்புறம் எவ்வளவு தான் வச்சு வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கான சிம்பிளான ஆன்சர் பி சைஸ், அதாவது விதை அளவு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த விதை அளவு நம்ம பேஸ்ட வச்சு விளக்குனாலே நம்ம பல்லுக்கு மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்றாங்க. அடப்போட எனஃபா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நான் அளவுக்கு அதிகமா தான் வச்சு விளக்குவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க அடல்ட்டா இருந்தீங்க அப்படின்னா அது உங்க பேஸ்டுக்கான வீண் செலவு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே இது உங்க வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு நீங்க அளவுக்கு அதிகமா அந்த பேஸ்ட
வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒரு சின்ன பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த டூத் பேஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நம்ம பல்ல கிளீன் பண்றதுக்கான புளோரைடு இருக்குமா. அப்படி பல்ல கிளீன் பண்றதுக்கான புளோரைடு இருக்கிற அந்த ஒரு பேஸ்ட்டை நம்ம பல்லு வளர்க்குறப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம வாய்க்குள்ள முழுங்கவே மாட்டோம். ஆனா அதே ஒரு பேஸ்ட்டை ஒரு சின்ன குழந்தை எடுத்து விளக்குது அப்படின்னா அது டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு முழுங்குறதுக்கான பாசிபிள் அதிகம் இல்லையா. சோ அப்படி முழுங்குறப்ப என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பாடிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன உறுப்புகள் எல்லாமே இதனால லைட்டா பாதிக்கப்படுறதுக்கான பாசிபிள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தை ரொம்ப நாளா பேஸ்ட்டை முழுங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது பாய்சனா மாறதுக்கான சான்சஸ் கூட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சின்ன குழந்தைக்கு எவ்வளவுதான் பேஸ்ட்டை வச்சு விளக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பல்லு முளைக்கும் பாத்தீங்களா. அந்த பல்லு முளைச்ச உடனே பிரஷ் பண்ண கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனா குழந்தைக்கு 18 மாசம் ஆகும் பாத்தீங்களா. அந்த 18 மாசம் வரைக்கும் பேஸ்டே யூஸ் பண்ணாம குழந்தைகள் பிரஷ் மட்டும் தான் வச்சு பல் விளக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1.5 வயசுக்கு அப்புறம் அதாவது 18 மாசம் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் உருவாக்கி இருக்கிற லோ ஃப்ளோரைடு இருக்கிற பேஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா. அந்த பேஸ்ட்டை வச்சு தான் விளக்கணும். அதுலயும் கூட பாத்தீங்கன்னா ஒரு நெல்மணி அளவு இருக்கு பாத்தீங்களா. அதை விட கம்மியான அளவு தான் பேஸ்ட்டை வச்சு பல் விளக்கவே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1.5 வயசுல இருந்து 3 வயசு ஆகும் பாத்தீங்களா. அந்த 3 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதே லோ ஃப்ளோரைடு இருக்கிற பேஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வெறும் விதையளவு மட்டும் தான் வச்சு பல் விளக்க வைக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒன்ஸ் 7 வயசை கடக்கும் பாத்தீங்கன்னா. அந்த 7 வயசை கடந்ததுக்கு அப்புறம் தான் நார்மலா நம்ம யூஸ் பண்ற பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா. அந்த பேஸ்ட்டை வச்சு பல் விளக்கணுமா. அதையும் கூட பாத்தீங்கன்னா ஒரு பீ சைஸ் அதாவது ஒரு விதையளவு தான் வச்சு நம்ம பல் விளக்கவே பழகி கொடுக்கணும். நம்மளும் கூட அந்த விதையளவு இருக்கிற அளவுக்கு தான் பேஸ்ட்டை வச்சு பல் விளக்கணுமா. அதுதான் சேஃப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேவா. அட இதெல்லாம் பண்ணாம சப்போஸ் நான் சின்ன பிள்ளைக்கு அளவுக்கு அதிகமா பேஸ்ட்டை வச்சு விளக்க விடுறேன் இல்லாட்டினா லோ ஃப்ளோரைடு இருக்கிற பேஸ்ட் இல்லாம நார்மல் ஃப்ளோரைடு இருக்கிற பேஸ்ட்டை யூஸ் பண்ண விடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்த குழந்தையோட பல்லையும் பாதிக்கும். அதே நேரத்தில் அதை முழுங்கினாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அது சின்ன பாய்சன் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேவா. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிருக்கீங்க? மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ற அந்த டொமேட்டோ கெச்சப் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னடா யாருக்கு அதுல பூவை சுத்த பாக்குற அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா இப்படி ஒரு கேள்வியை கேட்காதனாலதான் அந்த காலத்துல எல்லாரோட மண்டையிலையும் பல பேர் மசாலா அரைச்சிருக்காங்க. அதாவது 1830ல ஜான் குக் அப்படின்ற டாக்டர் என்ன பண்ணாருன்னா கெச்சப்ல பயங்கரமான மருத்துவ குணம் இருக்கு, அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டயரியா வராது, ஜாண்டிஸ் வராது, மூட்டு வலி வராது, தலைவலி வராது அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுருக்காப்ல. ஒரு டாக்டரை இப்படி அடிச்சு விட்டனால கெச்சப் தயாரிக்கிற கம்பெனி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதானே நமக்குரிய டைம், இதை விட்டா நம்மளால சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கெச்சப்ப மாத்திரையா மாத்தி இது போன் டிசீஸ் எல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு அவங்க ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. மக்களும் அந்த டைம்ல ஓ இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனா கடைசியில 1850ல கெச்சப்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, இது சாதாரணமா உணவுக்கு வச்சு சாப்பிடுற ஒரு பொருள் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்கள் இந்த டொமேட்டோ கெச்சப் மெடிசின் அப்படின்ற மாய பிம்பத்துல இருந்து வெளியே வந்தாங்களாம். கேக்குறப்ப பயங்கர வினோதமா இருக்கல. சரி வாங்க நெக்ஸ்ட் விஷயத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா வெள்ளைப்பொடியில எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த வெள்ளைப்பொடியை நம்ம அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது ஸ்கின்ல அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு டேஞ்சரா அமைஞ்சிரும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் வெள்ளைப்பொட பச்சையா அரைச்சு அதை தன்னோட தோல்ல போட்டு அதை லாங் டைம் எடுக்காம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளைப்பொடி நம்ம தோலை எரிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தீக்காயம் பட்டா நம்ம தோல் எப்படி எரிஞ்சு போகுமோ அதே மாதிரி வெள்ளைப்பொட நம்ம தோல்ல போட்டு லாங் டைம் எடுக்காம விட்டோம் அப்படின்னா அதுவும் தீக்காயம் மாதிரியே காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளைப்பொடில இருக்கிற சில கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன கெமிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டையலைல் டைசல்ஃபைட், அல்லிசின் அண்ட் அல்லைல் ப்ரோபைல் டைசல்ஃபைடு. சோ இந்த கெமிக்கல்ஸ் தான் நம்ம ஸ்கின்ல அளவுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துமாம். சோ இனிமேல் நீங்க வெள்ளைப்பொட தப்பி தவறியோட தோல்ல போட்டு ரொம்ப நேரம் எடுக்காம மட்டும் வச்சிடாதீங்க. ஓகேவா. பொதுவா நாடு அப்படின்னாலே பார்டர் இருக்கும். அதுவும் 2 நாடுகளை பிரிக்கிறதுக்கு கண்டிப்பா பார்டர் இருக்க தான் செய்யும். நாடுகளுக்கே எப்படின்னா கண்டங்களுக்கு பார்டர் இல்லாமையா இருக்கும். அதுவும் ஒரு கண்டத்துல இருக்க நாடு இன்னொரு கண்டத்துக்குள்ள போகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா அப்படியும் சில நாடுகள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யுது. அதாவது ஒரே நாடு 2 கண்டங்களுக்கு இடையில இருக்கதான் செய்யுது. அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா துருக்கி, எகிப்து, அஜர்பைஜான், ஜார்ஜியா, கஜகஸ்தான், ரஷ்யா அண்ட் பனாமா. சோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கண்டங்களையும் இடத்தை பகிர்ந்துக்கிறது. அதனாலதான் இதுக்கு டிரான்ஸ் கான்டினென்டல் கண்ட்ரிஸ்னு பேரே வச்சிருக்காங்க. ஓகேவா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா யூடியூப் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவே நீங்க யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க பாக்குற அந்த யூடியூப்ல லாங்கஸ்ட் அவர் இருக்கிற ஒரு வீடியோ எது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? என்னடா மிஞ்சி போனா ஒரு படத்தை அப்லோட் பண்ணிருப்பாங்க, இல்லன்னா ஒரு படத்தை 4 தடவை அப்லோட் பண்ணிருந்தா மிஞ்சி போனா ஒரு 15 to 20 hours இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஆனா யூடியூப்ல இருக்கிற லாங்கஸ்ட் அவர் வீடியோவோட லென்த் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 596 hours அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 24 நாள் 20 மணி நேரம் 31 நிமிடம் அண்ட் 20 செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய வீடியோவை நம்மளால பார்க்க முடியுமா?
கண்டிப்பா என்ன என்டர்டைன்மெண்டா இருந்தா பார்க்கலாம். ஆனா அந்த வீடியோ எப்படி இருக்கும் தெரியுமா? வெறுமனே ஜஸ்ட் ஒரே ஒரு பிக்சரா தான் இருக்கும். அந்த ஒரு பிக்சர் தான் அவ்வளவு நாளும் ஓடிட்டு இருக்கும். பார்க்க முடியுமா? என்ன பார்க்க முடியாதுல. இருந்தாலும் இந்த வீடியோ தான் லாங்கஸ்ட் அவர் இருக்கிற ஒரு வீடியோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோல்டி டோஸ்டட் மீடியா அப்படின்ற சேனல் தான் இதை அப்லோட் பண்ணிருக்காங்க. வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்காக இந்த வீடியோக்காக நாங்க ப்ரொமோஷன் பண்றோம் அப்படிலாம் கிடையாது. லாங்கஸ்ட் அவர் இருக்க வீடியோ எதுன்றது தான் நாங்க சொல்றோம். ஓகேவா? எதுக்கு நம்ம எல்லாரும் கூகுளுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்? என்ன அங்க போனா சம்பளம் அதிகமா தருவாங்க, அதே நேரத்துல அங்க எல்லாத்தையும் ஊசியா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுதான் கூகுள்ல வேலை பார்க்குற ஒருத்தர் வேலை பார்க்கும் போதே இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய குடும்பத்துக்கு அவருடைய சேலரில ஆஃப் த சேலரிய அடுத்த 10 வருஷத்துக்கு தருவாங்களாம். அடேங்கப்பா, கூகுள் உண்மையிலேயே வேற லெவல் தானே. இப்பதானே தெரியுது ஏன் இவங்க இவ்வளவு பெரிய கம்பெனியா வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது. கரெக்ட் தானே? ஓகே வியூவர்ஸ், எனக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சிடாத பல புது விஷயங்களை புதுசா தெரிஞ்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்லடா நல்லா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் போகும்போது மறக்காம மினிட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, bye bye. see you. See you.